வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா கொல்கத்தா வெர்சஸ் டெல்லி மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஐபிஎல்ல 47வது மேட்ச். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் நடக்குது. எப்பவும் போல 7:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்குது. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸும் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸும் நம்ம வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 100% ஃப்ரீயா தான் நம்ம சேனல்ல வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே போல இன்னமும் நீங்க வந்து விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு 100 ரூபாய் ரியல் கேஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்ப வேணாலும் அந்த ஆஃபர் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதனால நீங்க இப்போதைக்கு ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா புது யூஸரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்னா அது விஷன் 11 இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க எந்த ஆப் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே கிளிக்ல நீங்க ஸ்மால் லீக்ல எத்தனை கான்டெஸ்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்போனன்ட் புதுசா வர்றதுனால டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட் கூட ஜாயின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்க. டெய்லி எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. பிச்சோட பவுண்டரி லைன் பாத்தீங்க அப்படின்னா 63 மீட்டர் ஆஃப் சைட்லயும் 66 மீட்டர் ஆஃப் சைட்லயும் 63 மீட்டர் லெக் சைடும் ஸ்ட்ரைட்ல 73 மீட்டர் வந்து போட்டிருக்காங்க. இந்த பிட்ச் வந்து என்னதான் போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 ரன்னை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேட்ஸ்மேன். ஏன் 160 சில மேட்ச் அடிக்க கஷ்டப்படுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து ஒரு 250 ரன் டார்கெட் வச்சாதான் நம்ம சேஃப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஐபிஎல். ஸோ பார்க்கலாம் என்ன ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அதனால கொஞ்சம் பிச்சை பொறுத்த வரைக்கும் அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா பிச்சு வந்து நம்ம சொல்றது கிடையாது. நீங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து மேத்யூ ஹெய்டன் சொல்லுவாரு, ஒரு டேனி மோரிசன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்சன், இந்த மாதிரி நிறைய பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், அப்புறம் வந்து முரளி கார்த்திக், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பிச்சை வந்து அபிஷியலா சாமுவேல் பத்ரி இவங்க தான் அபிஷியலா பிச்சை வந்து வியூ பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்டுக்கு அகைன்ஸ்டா தான் சில மேட்ச் நடக்குது. ஸோ அதனால பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 50% நீங்க நம்பலாம், 50% வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த கேகேஆர் பிச்செல்லாம் படும் மொக்கையான பிச் ஆயிட்டு ஒரு ஸ்விங்ல ஒண்ணும் இல்ல. எல்லா மேட்சுமே நீங்க இப்ப பாருங்க, ரீசெண்டா இந்த மேட்ச்ல நடந்த ஸ்கோர் எல்லாமே பாருங்க. லாஸ்டா என்ன மேட்ச் நடந்தது? கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப். இருக்கிறதுலே ஒஸ்ட் மேட்ச். அதாவது நமக்கு மேட்ச் பார்க்க ஜாலியா இருக்கு இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் 260 ரன் சேஸ் பண்றது, அதுவும் கிரிக்கெட்ல ஹிஸ்டரி இந்த மேட்ச் தான். நீங்க பார்த்திருப்பீங்க. அது இந்த மாதிரி சேஸ் வந்து எங்கேயும் பார்த்திருக்கோம். அதுவும் 8 விக்கெட் வித்தியாசத்துல 18 ஓவர்ல அடிச்சு முடிக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால பாத்துக்கோங்க. அதுக்கு முந்தின மேட்ச் கேகேஆர் 223, ஆர்சிபி ஏதோ ஒரு ரன்ல தோத்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் 220. இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் எப்படியோ தப்பி தவறி 160+ போயிட்டு. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் மேட்ச் வந்து அதுவும் ஒரு 200+ தான் இந்த பிட்ச்ல வந்து போச்சு. மொத்தத்துல எத்தனை மேட்ச் நடத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. மொத்தம் வந்து 5 மேட்ச் வந்து இந்த பிட்ச்ல நடத்தி இருக்கிறாங்க. அதுல வந்து 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 3 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. அதுல 5ல மொத்தம் வந்து 10 இன்னிங்ஸ்ல 2 இன்னிங்ஸ் மட்டும்தான் 169 ஸ்கோர். மீதி 8 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 190+, அதாவது 200+ தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் பஞ்சாப் 262 ரன் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் லக்னோ 161 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜா 200+ நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பிட்ச்ல. இப்போ வந்து நம்ம ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டெல்லிக்கும் கொல்கத்தாக்கும் டோட்டலா 33 மேட்ச் 2 டீம் ஆடி இருக்காங்க. இதுல டெல்லி 15 வின் பண்ணிருக்காங்க, 17 தோத்துருக்காங்க. கொல்கத்தா 17 வின் பண்ணிருக்காங்க, 15 தோத்துருக்காங்க. டிசி 228 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 98. கேகேஆருக்கு 272 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து 97 வந்து அவங்களோட லோ ஸ்கோர். இப்போ
பவுலர்ஸோட பேட்டில் வந்து பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் பேட்ஸ்மேன் வந்து எப்படி டிசி பவுலர்ஸ்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு, கலீல் அகமது பால்ல 2 டைம், நோர்கியா பால்ல 2 டைம், இசாந்த் சர்மா பால்ல 1 டைம். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் நம்ம சுனில் நரேனை கொஞ்சம் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க டிசி பவுலர்ஸ். அடுத்து வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அக்சர் படேல் 1 டைம், லலித் யாதவ் 1 டைம், கலீல் அகமது 1 டைம், நோர்கியா 1 டைம், இசாந்த் சர்மா 1 டைம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா 1 டைம் வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரசல் அக்சர் படேல் 1 டைம், குல்தீப் யாதவ் 1 டைம், நோர்கியா வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ரிங்கு வந்து அக்சர் படேல் 1 டைமும், நோர்கியா வந்து 1 டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அக்சர் படேல் 1 டைமும், குல்தீப் யாதவ் 2 டைம், கலீல் அகமது வந்து 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அண்ட் ரகுவன்சி பாத்தீங்கன்னா நோர்கியா பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ டாப் ஆடக்கூடிய 6 பிளேயர். பிலிப் சால்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவர் பெருசா யாருமே இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கல. ஸோ அதனால அவரோட ஸ்டாட்ஸ் கொடுத்தாங்க. மீதி உள்ள எல்லா பிளேயர்ஸுக்கான ஸ்டாட்ஸ் வந்து நம்ம கரெக்டா தெளிவா கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. இதுல பார்த்து என்ன யூஸ் அப்படின்னா ஓரளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குல்தீப் யாதவ் எல்லாருமே ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு, கலீல் அகமது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிருக்காரு எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரிதான் நீங்க வந்து உங்க ஓனா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிசி பேட்ஸ்மேன் எப்படி கேகேஆர் பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ டிசி பேட்ஸ்மேன் அதாவது ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி பால்ல 2 டைமும், சுனில் நரேன் பால்ல 1 டைமும், ரசல் பால்ல 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது. பிருத்விஷா வருண் பால்ல 3 டைமும், வைபவ் அரோரா பால்ல 1 டைமும், சமீரா பால்ல 2 டைமும், ஷேட்டன் சக்கரியா பால்ல 2 டைமும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. பிருத்விஷா பிளேயிங் ஆன்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் கம்மி தான். அடுத்த டப்ஸ வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து 1 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் போர்ல வந்து வைபவ் அரோரா பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்த அக்சர் படேல வெங்கடேஷ் ஐயர் 1 டைம், வருண் சக்கரவர்த்தி 2 டைம், ஸ்டார்க் 2 டைம், நரேன் 2 டைம். ஸோ அக்சர் படேல் கொஞ்சம் வீக்கா தான் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அடுத்து சாய் கோப்பை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் பால்ல 1 டைம், ரசல் பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ டாப்ல ஆடக்கூடிய 6 டிசி பேட்ஸ்மேனோட ஸ்டாட்ஸ் இருக்குது, பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால மாதிரி போட்டோ போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ப்ரெடிக்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து சும்மா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பிலிப் சால்ட்டும் சுனில் நரேன் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டர்ஸ். அதாவது சுனில் நரேன்லாம் ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான், வந்தா எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி, அது நம்ம டீமுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆரஞ்சு கேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல வந்துட்டு இருக்கிறாரு சுனில் நரேன். அந்த லெவலுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அது மட்டுமா கிடையாது, பவுலிங்கும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே மினிமம் 4 ஓவர், கட்டாயமா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து எடுத்து கொடுத்துறாரு. எந்த ஒரு மேட்சுமே அவர் விக்கெட் எடுத்து கொடுக்காத மேட்ச்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த சீசன்ல லாஸ்ட் ஒரு 7 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. சோ அந்த லெவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து சுனில் நரேன். அடுத்து பிலிப் சால்ட்டும் அவருக்கு ஈக்குவலா ஓப்பனிங்ல வந்து நல்லா வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 54, ஒரு 30, ஒரு 89, ஒரு 48, ஒரு 75 அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்கோர் பண்றாரு. அதே மாதிரி சுனில் நரேனுக்கு எப்படி பவுலிங் ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி பிலிப் சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. ஒரு கேட்ச் ஸ்டம்பிட்டுக்குலாம் எவ்வளவு பாயிண்ட் அப்படிங்கறது நான் சொல்லணும்ல, உங்களுக்கே தெரியும். ஸ்டம்பிட்டுக்குலாம் ரன் அவுட் வந்து டைரக்டா பண்ணாங்களே 12 பாயிண்ட். சோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து கஷ்டப்பட்டு 12 ரன் அடிக்கிறது நம்ம பிலிப் சால்ட்டுக்கு அது கிடைக்கும். கேட்சுக்கு 8 பாயிண்ட், ஒரு மேட்சுக்கு 2 கேட்ச் பிடிச்சாலே 16 பாயிண்ட். ஒரு பேட்ஸ்மேன் 15 ரன் அடிக்கிறது ஈக்குவல் பண்ணுவாரு. சோ அதனால பிலிப் சால்ட்டும் சரி சுனில் நரேனும் சரி 2 ஓபனர்ஸுக்குமே 2 அட்வான்டேஜும் இருக்கு. அதுக்கடுத்து 1 டவுன் வரக்கூடிய பிளேயர் ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான பிளேயர், அண்டர் 19 விளையாண்ட பிளேயர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 54, ஒரு 30ன்னு சொல்லி ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் அப்படி கம்மியாயிட்டே இருக்கு. பேட்டிங் சான்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவரை வந்து ரொம்ப கீழே தான் ப்ரொமோட் பண்ணாங்க. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல உண்மையிலே சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. 39, 34, 38, 50, 28 சொல்லி எல்லா மேட்சுமே அந்த ஒரு 30+ அப்படிங்கிற ஸ்கோரை வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. 8 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 30+ ஸ்கோர் பண்ணிட்டாரு. நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்கடுத்து வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து பெருசா ஆடல. அவரு ஒரு 2 மேட்ச் மட்டும் தான், ஒரு மேட்ச் 50, ஒரு மேட்ச் 39 ஸ்கோர் பண்ணாரு. ரீசன் அவருக்கான பேட்டிங் சான்ஸ் வந்து கம்மியாயிட்டு. ஏன்னா சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா
ரசலை வந்து அவருக்கு முன்னாடி ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ரமன்தீப் சிங்கையும் அவருக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் அவரை வந்து ஏதோ 1 டவுன் இறக்கி விட்டாங்க. ஸோ அதனால ஒரு 39 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அப்படி அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கரெக்டான 1 டவுன் பொசிஷன்ல ரகுவன்ஜிக்கு பதிலாக கிடைச்சதுன்னா வெங்கடேஷ் ஐயர் எல்லா மேட்சுமே ஒரு 30 இல்ல ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் பண்ணுவார். இல்ல பேட்டிங் சான்ஸ் கம்மியாயிட்டுன்னா அவருக்கான ரோல் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் ரிங்குக்கும் நான் சொல்றது என்னன்னா, அவர் அதிகமா வர்றது ஒரு 16வது ஓவர் 17வது ஓவர்ல தான் உள்ள வர்றாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிகபட்சமா அந்த 20 அப்படிங்கிற ஸ்கோர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் முடியும். சில மேட்ச் அதுவும் பாத்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. லாஸ்ட் ஒரு ஓவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுவாரு. ரிங்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 13வது ஓவர் அந்த மாதிரி வந்தாருன்னா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி கூட அவர் வந்து வர்றது கிடையாது. சில மேட்ச்ல ரொம்ப லேட்டா வர்றாரு. அப்படி பேட்டிங் சான்ஸ் கிடைச்ச மேட்ச் டப்புன்னு அவுட் ஆகி போயிருந்தாரு. அதுதான் ரிங்கோட ஒரு பெரிய மைனஸ். அடுத்து ரசல் நம்ம சொல்லவே வேணாம், நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஏன்னா எல்லா மேட்சுமே ஏதாச்சும் ஒண்ணுல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. சுனில் நரேன் 2லயுமே பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. ரசல் அப்படி இல்லை, ஏதாச்சும் ஒரு இதுலயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. இந்த மேட்ச் வந்து 2லயும் பண்ணிட்டாரு. இதுல வந்து ரன்னே அடிக்கல, ஆனா ஒரு 2 விக்கெட் எடுத்து 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் 41 ரன் பிளஸ் 1 விக்கெட். இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. இதுல ரன் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, ஆனா ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச்ல ஒரு 13 இல்ல 27 ரன் பிளஸ் 3 விக்கெட். இதுல விக்கெட் எடுக்கல, ஆனா ஒரு 24 பிளஸ் வந்து ரன் அடிச்சாரு. எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ரசல் வந்து ஏதாச்சும் ஒரு இதுல ஒண்ணு பேட்டிங்ல வாங்கி கொடுப்பாரு, இல்ல அப்படின்னா பவுலிங்ல வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஏதாச்சும் ஒரு இதுல வந்து நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசா இந்த சீசன் ஆடல. ஒரே ஒரு மேட்ச், மொத்த மேட்ச் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகைன்ஸ்டா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து 35 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து ஒரு 24 ரன் ஸ்கோர் பண்ணாரு. மற்றபடி அவர் பெரிய ஹை ஸ்கோர்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ கேகேஆரோட பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா 8 பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இந்த 8 பேட்டிங் லைனப்ல என்ன பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் நல்லா இந்த மேட்ச் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரசல் வந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிலிப் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அவர் வந்து ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 20 ரன் அந்த ஸ்டார்டிங் பவர் பிளேல அடிச்சாலும் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலுமே பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் மினிமம் கேரண்டி அந்த மாதிரி வந்துருவாரு. அதனால பிலிப் சால்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி வந்துருவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியதான் இன்னைக்கு நீங்க ரிஸ்கா எடுக்கிறதுல ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரை எல்லாருமே காமனா எடுப்பாங்க. பிலிப் சால்ட், நரேன், ரசல் இந்த 3 பேருமே காமன். ஆனா ரகுவன்ஜியா, ஸ்ரேயஸ் ஐயரா, வெங்கடேஷ் ஐயரா, ரிங்கு சிங்குவா, இந்த ரமன்தீப்பை கூட யாரும் பெருசா கண்டுக்க வேணாம். ஏன்னா அவரு 100 ரன் இந்த மேட்ச்ல அடிச்சா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல வந்து பெரிய பாதிப்பு இருக்காது, மினி கிராண்ட் லீக்லயும் பெரிய பாதிப்பு இருக்காது. சோ இந்த 4 பேர்ல ஏதாச்சும் ஒரு பிளேயரை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு போனீங்க அப்படின்னா சேஃப். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு சில நண்பர்கள் வந்து ரகுவன்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க, அதையும் பாத்துக்கோங்க. சோ 4வது ஆப்ஷன்ல என்னோட ஆப்ஷன்ல ஸ்ரேயஸ் ஐயர் பெஸ்ட். ஆனா ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா நீங்க ரிஸ்கா வந்து ரகுவன்ஜி கூட நீங்க பேட்டிங் ஆப்ஷன்ல தூக்கிட்டு போகலாம். சோ 4 பேட்டிங் லைனை பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் படி பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கடுத்து ரசல், இந்த 4 பேருமே நல்ல பாயிண்ட் இந்த மேட்ச்ல வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா ரிஸ்கா போகணும்னா ரகுவன்ஜியை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் லைனை பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. வருணை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே 3ல இருந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், குறையாம வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர், அதுக்கு கீழே அவர் பவுலிங் பண்ண மாட்டாரு. ஒரு எல்லா மேட்சுமே இல்ல, ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுலிங் ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முக்கியமா என்னன்னா ஒரு விக்கெட்டாச்சும் எடுக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய பவுலர். ஏன்னா ஒரு விக்கெட்டுக்கு வந்து 25. அதே இது எல்பி, ஸ்டம்பிஷ், நம்ம போல்ட் அந்த மாதிரிலாம் இருந்தா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த கேட்ச் பிடிக்கிற பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ 33 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்தா கூட போதும் நம்ம எடுக்கக்கூடிய பவுலர். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 30 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கு ஈக்குவல், அதான் தெரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம அட்லீஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா போதும். நீங்க வந்து 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கணும்னு நினைக்க வேணாம், ஒரு விக்கெட் எடுத்தா போதும். அதே மாதிரி நம்ம எடுக்காத பவுலர், இப்ப நீங்க மேட்ச்ல வந்து நீங்க வந்து ஹர்ஷித் ராணாவை எடுக்கல, ஆனா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்தா ஓகே, நம்ம வந்து ஏதாச்சும் ஈக்குவல் பண்ணிடலாம். 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தா நம்ம தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்து கவனமா இருங்க. நம்மளோட எய்ம் வந்து ஒரு விக்கெட்டாச்சும் நம்ம எடுக்கக்கூடிய பவுலர் எடுத்துடணும், அதான் முக்கியம். ஏன்னா அதுதான் அப்பதான் இந்த 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரையும் நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா சும்மா 2 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரை கவர் பண்ணிட்டு வேஸ்ட். அவன் வந்து 12 பால் தான் பவுலிங் பண்ணுவான். 4 ஓவர்னா 24 பால்ல ஒரு நல்ல பால் போட்டா போதும், நம்ம வந்து விக்கெட் அந்த ஒரு விக்கெட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். சோ வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 5 8 மேட்ச் ஆடி இருக்காரு. அதுல வந்து 5 மேட்ச் வந்து
விக்கெட் சராசரியா வந்து ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்காரு. 3 விக்கெட் அதெல்லாம் மேட்டர் இல்லை நமக்கு. மினிமம் ஒரு விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. ஹர்ஷித் ராணா முதல்ல எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் விளாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஒரு 6 மேட்ச் ஆடி இருக்காரு, அதுல 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து வைபவ் பரோரா அந்த மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்பின் எடுத்து வந்தாங்க, அனுகுல் ராய் அவரை எடுத்துட்டு வராங்களான்னு தெரியல. ஏன்னா அவரு வைபவ் பரோரா விளாண்ட எல்லா மேட்சுமே கேகேஆர் வந்து வின்னிங் டீமா இருந்திருக்கு, அதே நல்லாவும் பவுலிங் பண்ணியிருக்காரு. விளாண்ட 4 மேட்சுமே 4 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்டார்க்கு இந்த மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் லேசா இன்ஜுரிங்கிறதுனால அவர் வெளியே இருந்தாரு. ஆனா ஸ்டார்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் 4 ஓவர் போலிங் பண்றதுனால விக்கெட் எடுத்து கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 7ல 3 மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. வைபவ் பரோரா 4க்கு 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஹர்ஷித் ராணா 6க்கு 4 எடுத்து கொடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 8க்கு 5 எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஏம் வந்து ஒரு விக்கெட் ஆச்சு நம்ம எடுக்கக்கூடிய போலர் எடுத்தாகணும். அப்படிங்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வருணையும் ஹர்ஷித் ராணாவையும் சூஸ் பண்ணிட்டு போறது பெஸ்டா இருக்கலாம். ஒருவேளை ஸ்டார்க்கு எடுக்காம போய் அவர் 2 விக்கெட் எடுத்தாதான் நமக்கு மேபி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம ஸ்டார்க்கு எடுக்காம போய் ஒருவேளை ஸ்டார்க் எடுத்தமே ஹர்ஷித் ராணாவை எடுக்க மாட்டாங்க. சோ ஒருவேளை ஸ்டார்க் நீங்க 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அந்த விக்கெட்டை ஹர்ஷித் ராணா எடுத்து கொடுத்துட்டாருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை. அதனால நீங்க தைரியமா என்ன பொறுத்த வரைக்கும் வருண் ஹர்ஷித் ராணாவோட நீங்க போறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ எவ்வளவுதான் நண்பா கேகேஆரோட ப்ரெடிக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. சோ டெல்லியும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா வந்து இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய பிரஷர் அபிஷேக் போரல் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து ஒரு 40+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு, 50+ ரன்னே வந்துட்டு அடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த பவர் பிளேல அந்த 1 to 6 இந்த பவர் பிளேல அவரோட அதிரடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. கண்ணை மூடிட்டு எவனா இருந்தாலும் சரி நான் அடிக்கதான்டா செய்யும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி பிச்சும் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் பிபிஎல்லாம் ஆடினாரு. பிபிஎல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 76 ரன் கட்சி ஆடினாரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஃபார்ம்ல கிடையாது. அவர் பிபிஎல் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் ஆடினாரு. நிறைய பேர் வந்து பிபிஎல் அவர் சூப்பர் ஆனாருங்க. வேற இந்த UAE T20 ஆடினாரு எனக்கு அதுலயும் கொஞ்சம் கம்மி, இந்த லெவலுக்கு பேர் வாங்கல, கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா பிச்சு வந்து அந்த லட்சணத்துல போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நல்லாவும் ஸ்கோர் பண்றாரு. அபிஷேக் போரல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து 32, ஒரு மேட்ச் 41, ஒரு மேட்ச் 42, ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 36. ஸோ எய்ம் பண்ணபடி பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் போரல் ஒரு 10 மேட்ச்ல அவர் வந்து 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். அடுத்து சாய் கோப்பை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் வந்து ஒரு 33 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு அடுத்து லாஸ்டா விளாண்ட 41 ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பெருசா ஒன்றும் ஆடல. இந்த 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. ரிஷப் பண்ட் சொல்லவே வேணாம், இந்த சீசன்ல பண்ட் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி ஆடி இருக்காருன்னு பாருங்க. 10 மேட்ச்ல அவர் 7 மேட்ச் வந்து 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நம்மளோட எய்ம் வந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா 30+ ரன் அடிக்கணும். ஏன்னா 30+ ரன் அடிக்கும் போது அதுல 2 4 அடிப்பாங்க, ஒரு 6 அடிப்பாங்க போது மினிமம் பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுனால ஒரு 50+ பாயிண்ட் வந்துடும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த 30 ரன் அடிக்கிறத நீங்க கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கனாலே டீம் செட் பண்ணிடலாம். அடுத்து டப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு எல்லா மேட்சுமே 10 மேட்ச்ல 9 மேட்ச் பேட்டிங்ல இருந்திருக்காரு. அதுல வந்து 5 மேட்ச் பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து குமார் குஷாகராவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து இறக்குனாங்க. அதாவது பிருத்திவிஷாக்கு பேலா அவருக்கான பேட்டிங் சான்ஸுங்கிறது கிடையாது லாஸ்ட் மேட்ச்ல. ஆனா ஒருவேளை ஆடலாம், பட் யாருமே பெருசா அவருக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ பேட்டிங் லைனப்னு பாத்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல முதல் இம்பார்ட்டன்டா என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ட் வந்து அந்த 50+ ரன் பாயிண்ட் வாங்கி கொடுக்கறது வந்து முதல் ஆளா பண்ட் வாங்கி கொடுப்பாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் இல்ல, ஒரு 20-25 ரன் அவர் அடிச்சாலே போதும். ஏன்னா அவர் அடிக்கிறது எல்லாமே 4
ஒரு 4 அடிச்சாலே 1 பாயிண்ட், 6 அடிச்சா 2 போனஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட வாங்கி கொடுத்துருவாரு ரெண்டாவது ஆப்ஷன்ல. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டப்ஸ் எடுத்துட்டு போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா டப்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க லாஸ்ட் ஒரு சில மேட்சா டப்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் இருக்கு அவர்கிட்ட. சோ ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்ல நிக்கிறாரு. சோ அது வந்து ஒரு கேட்சோ 2 கேட்சோ பிடிச்சா கூட ஒரு 16 பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த வகையில பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நம்மளோட ஏம் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து 50+ பாயிண்ட் நமக்கு வாங்கி கொடுக்கணும். அது டப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேரை தவிர்த்து இந்த மேட்ச்ல நீங்க கொஞ்சம் ரிஸ்கா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷாய் கோப்பனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அக்சர் படேல் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணாரு, விக்கெட் எதுவும் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச் 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட்ல. சோ அந்த மாதிரி எல்லா மேட்சுமே ஒரு கான்ட்ரிபியூட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட மத்த பவுலர்ஸ் இல்லாத அட்வான்டேஜ் என்ன, ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ரொம்பலாம் ரன் அடிக்க வேணாம், ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுத்தாலே போதுமானதா இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அவர் அந்த நம்மளோட ஒரு விக்கெட்டுக்கு உள்ள ஒரு பாயிண்ட வந்து வாங்கி கொடுக்கறதுல அக்சர் படேல் வந்து கரெக்டா இருப்பாரு. ஸோ அக்சர் படேல் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். கலீல் அகமது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நல்லாவே விக்கெட் எடுத்தாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் விளாண்ட எல்லா மேட்சுமே 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாரு ஒரு 7 மேட்ச் வரைக்கும். லாஸ்ட் இந்த 2 மேட்ச் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கலீல் அகமது வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கல. அகைன் அவர் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ டோட்டலா 10 மேட்ச் ஆடி இருக்காரு கலீல் அகமது இந்த சீசன்ல. 8 மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 2 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு. பட் அந்த மினிமம் ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்காரு கலீல் அகமது. வில்லியம்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர், லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க, 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. எக்கனாமி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாரு, நோர்க்கியாவை விட கம்மியா தான் மெயின்டைன் பண்ணாரு. குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். விளாண்ட மேட்ச் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. மொத்தத்துல 2 மேட்ச் மட்டும் விக்கெட் எடுத்து கொடுக்காம இருந்திருக்கிறாரு. விக்கெட் எடுத்தா குல்தீப் யாதவ் குறையாம 2, 3 அந்த மாதிரி தான் எடுப்பாரு. பாருங்க 2, 1, 3, 4, 2 அந்த மாதிரி நல்லாவே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். முகேஷ் குமார் அந்த டீமோட டெத்ல பவுல் பண்றாரு, அது ஒரு அட்வான்டேஜ். கலீல் அகமது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அந்த 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர் இந்த இனிஷியல். முகேஷ் குமார் பாத்தீங்கன்னா 17, 19 இல்லைன்னா 20 இந்த மாதிரி ஓவர்ல பவுல் பண்றாரு முகேஷ் குமார். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் சலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத்ல 17 to 20ல அவரும் ஒரு 2 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாரு. சோ 2 பேரும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்காங்க. முகேஷ் குமார் இந்த சீசன்ல விக்கெட் எடுக்காமலே இல்லை. ஏன்னா ரீசன் டெத்ல அந்த கடைசி ஃபைனல் ஓவர்ல பவுலிங் போடும்போது பேட்ஸ்மேனுக்கு நல்லா ஃப்ரெஷரா இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஹை ஸ்கோர் போகணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிக்கும் போது கொஞ்சம் கேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல ஸ்டம்ப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முகேஷ் குமார் வந்து ஒரு மேட்ச் கூட விக்கெட் எடுத்து கொடுக்காம இருந்தது இல்லை. அதே மாதிரி ரிஷிக் சலாம் வந்து லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்ஸ்டாப்பபிளா இருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ரீசன்ட் டெத்ல பவுல் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி மிடில் தான் அவர் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கறது இல்ல. ஃபர்ஸ்ட் வில்லியம்ஸ் கலீல் அகமது தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஸோ டெத்லயும் மிடில் தான் அவர் வர்றாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விக்கெட் எய்ம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அக்சர் படேல் வந்துருவாரு. அதாவது ஒரு விக்கெட் அப்படி இல்லைன்னா எடுக்கலனாலும் ஒரு 25 ரன் அடிச்சினாலும் அந்த ஒரு விக்கெட்டுக்கான பாயிண்ட வந்து அக்சர் படேல் வாங்கி கொடுத்துருவாரு. சோ அக்சர் படேல், 2வது வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், 3வது வந்து முகேஷ் குமார். இந்த 3 பேருமே ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு விக்கெட்னாலே ஒரு 35 பாயிண்ட் வந்து அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்திடலாம். சோ 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். மினிமம் நமக்கு வந்து ஒரு விக்கெட்டாச்சும் வேணும் நம்ம எடுக்கக்கூடிய பவுலர்ஸுக்கு. சோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பண்ட், பிலிப் சால்ட், டப்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், ஃப்ரெஷர், ரசல், நரேனே, அக்சர் படேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. சோ சேஃபா தான் டீம் போட்டிருக்கோம். இதுல ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். நம்ம ப்ரெடிக்ஷனை பண்றதுல ஒரே ஒரு பிளேயர் தான் மிஸ் பண்ணிருக்கோம், முகேஷ் குமார். சோ அவரை வேணா ஒன்னு டப்ஸுக்கு பதிலா நீங்க வந்து முகேஷ் குமார் எடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு பதிலா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் 100% வந்து கேப்டன் வந்து ஸ்மால் லீக்ல ரசல் தான், சாரி நரேன் தான் கேப்டன். வைஸ் கேப்டன் வந்து 100% கேப்டன் வந்து ரசல். வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு உங்களுக்கு. அதாவது ரசலை வந்து ஒரு 25% பேர் ரசலை வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. பண்ட்டை வந்து ஒரு 25% பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு அக்சர் படேலே வந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஓப்பனிங் கூட ஆடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு 15% ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெஷரோட இன்னிங்ஸ் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிரடி ஆடுறத பார்த்துட்டு அவரை கூட ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா வீசியா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேப்டன் பெர்மனன்ட் சுனில் நாராயண், வைஸ் கேப்டன் உங்களுக்கு வந்து ரசலு, பண்ட், அக்சர் படேல், பிரஷர் 4 ஆப்ஷன் இருக்கு. ட்ரம்ப் பிக்கா சூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ரகுவன்ஜியை சூஸ் பண்ணுங்க. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரிங்கு, டப்ஸ். இதுல ரிங்கோ வந்து ஒரு 6 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க ஜிஎல்ல. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். தெளிவா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ மறக்காம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவையும் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டஸி விளையாண்டா அவங்களுக்கு நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.